சிந்துவெளி எழுத்து வடிவ நாகரிகம் குறித்து விளக்கமளிக்கும் நபருக்கு 8.5 கோடி ரூபாய் பரிசு வழங்கப்படும் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவித்துள்ளார். சிந்துவெளி பண்பாட்டு கண்டுபிடிப்பு நூற்றாண்டு நிறைவு விழாவையொட்டி சென்னை எழும்பூர் அரசு அருங்காட்சியகத்தில் 3 நாட்கள் நடைபெறும் பன்னாட்டு கருத்தரங்கை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். அப்போது சிந்துவெளி வரி வடிவங்களும் தமிழ்நாட்டு குறியீடுகளும் ஒரு வடிவியல் ஆய்வு என்னும் நூலை முதலமைச்சர் வெளியிட அமைச்சர் தங்கம் தென்னரசு பெற்றுக் கொண்டார். தொடர்ந்து சர் ஜான் மார்ஷல் சிலை அமைக்க முதலமைச்சர் மு க ஸ்டாலின் காணொலி காட்சி வாயிலாக அடிக்கல் நாட்டினார். இந்நிகழ்ச்சியில் பேசிய முதலமைச்சர், ஆரியமும் சமஸ்கிருதமும் தான் இந்தியாவின் மூலமென சிலர் கூறியதாகவும் அதனை மாற்றியது ஜான் மார்ஷலின் ஆய்வறிக்கைதான் என்றும் பெருமிதம் தெரிவித்தார். அவரது ஆய்வறிக்கை இந்திய துணை கண்டத்தின் வரலாற்றில் திருப்பு முனையை உருவாக்கி கடந்த காலம் பற்றிய புரிதலை மாற்றியமைத்ததாகவும் கூறினார். சிந்துவெளி நாகரிகத்தில் உள்ள குறியீடுகளும் தமிழ்நாட்டில் கிடைக்கும் குறியீடுகளும் 60 விழுக்காடு ஒத்துப்போவதாகவும் அவர் தெரிவித்தார். மேலும் சிந்துவெளி நாகரிக ஆராய்ச்சியை மேற்கொள்ள தலைசிறந்த தொல்லியல் அறிஞர் ஐராவதம் மகாதேவன் பெயரில் ஆய்வு இருக்கை அமைக்க 2 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்படும். கல்வெட்டு ஆய்வாளர்களை ஊக்குவிக்கும் வகையில் ஆண்டுதோறும் 2 அறிஞர்களுக்கு விருதுகள் வழங்கப்படும் என்பன உள்ளிட்ட 3 அறிவிப்புகளை முதலமைச்சர் வெளியிட்டார். 100 ஆண்டுகளை கடந்தும் தீர்க்கப்படாத இந்த சிந்துவெளி புதிர் பற்றி உலகெங்கும் உள்ள தொல்லியல் ஆய்வாளர்கள், பொறியியல் தமிழறிஞர்கள் மற்றும் கணினி வல்லுநர்கள் உட்பட பலரும் இன்றளவும் பெருமுயற்சி செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த முயற்சிகளை ஊக்கப்படுத்துகிற வகையில் சிந்துவெளி புதிருக்கான உரிய விடையை கண்டுபிடிச்சு சிந்துவெளி எழுத்து முறையை தெளிவா புரிஞ்சிக்க உதவும் வழிவகையை தொல்லியல் அறிஞர்கள் இருக்கும்படி வெளிக்கொணரும் நபர்கள் அல்லது அமைப்புக்கு $1 மில்லியன் அமெரிக்க டாலர் பரிசாக வழங்கப்படும். சிந்துவெளி நாகரிகமும் தமிழ்நாட்டின் இரும்பு காலமும் சமகாலம் என்பதை அறிவிப்பதில் பெருமகிழ்ச்சி அடைவதாகவும் முதலமைச்சர் தெரிவித்தார்.